அடுத்து நம்ம கூட அன்பான குடும்பம், அழகான குடும்பம், ஒரு குடும்பமா இருக்காங்க. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம் பேசுறத பார்த்தா. குழந்தையா அந்த தருணம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, இல்லை இந்த பிரச்சனையோட இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? குழந்தைய இருக்கோடு எந்த ஃப்ரீடமாக இருந்தோம், எல்லா அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டோம் சரிங்களா. ஸோ நம்ம ஃப்ரீயாக இருந்தோம், எந்த கவலை இல்லாமல், எந்த ஒரு ஹேம் இல்லாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் வளர வளர நம்ம வாழ்க்கையை வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குது, அனுபவங்கள், அவ்வளோதான். இது முதல்லயே சொல்லிடலாமே, வந்தவொடனே என்னமா பேசிட்டீங்க? இந்த குழந்தை பருவம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, இல்லை இப்போ இருக்க பருவம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து குழந்தை பருவம் தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கிறதுல வந்து ஒரே எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு, கஷ்டம், நிறைய வலி இருக்குது. ஆனால் குழந்தை பருவத்தில் அந்த மாதிரி இல்லை, ஜாலியாக இருக்கலாம், நம்ம பார்த்துக்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வயசு ஆக ஆக மற்றவங்கள தான் நம்ம பார்த்துக்க வேண்டியது நிலமையாக இருக்குது. அதனால் குழந்தை பருவம் தான் பிரச்சனை இல்லாமல், எந்த ஒரு கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்கிற இதுனா அது குழந்தை பருவம் தான். இனிமே சாவகாச ஆகாதியா உனக்கு? எனக்கும் அதே தான் ப்ரோ. ஏன்னா எப்படின்னா இப்போது நம்ம குழந்தையில இருக்கும்போது எதுவுமே தெரியாமல் ஜாலியாக, எப்படி சொல்கிறது, இந்த மெச்சூரிட்டின்னு இல்லாமல் நம்ம ஜாலியாக இருந்தோம். இப்போ மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எதை கண்ணாலும் ஃபீல் பண்ண வேண்டியதாகுது. இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. ரெண்டுமே யூஸ்வலாக தான் இருக்குது. பட் சின்ன வயசில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருந்தோம், டென்ஷன் ஃப்ரீயாக இருந்தோம், இன்னும் ஏதுன்னு தெரியாது. அப்போ அறியாத வயசுனால ஜாலியாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. சின்ன வயசுலனா ஜாலியாக பசங்க பொண்ணுங்கன்னு பார்க்காம எல்லாரும் கூட சுற்றலாம். இப்போ வந்துட்டுமா, அதனால இப்போ பொண்ணுங்க கூட சுற்றணுன்னா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம் ப்ரோ. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டுமா, பசங்க பொண்ணுங்களை பார்த்தா ஒரு மாதிரி கேட்கறது, ஏஜுக்கு வந்துட்டோம், ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய வந்துச்சு, நிறைய ஸ்ட்ரெஸ், ஸ்டடி ஸ்ட்ரெஸ் எல்லாம். There was no phones at that time, only friends. Playing with friends, going out, nothing tension, no worries, no studies. If studies, just ABCD, FG over complete. But now a plus b whole square, Gauss theorem, Pythagoras theorem, every theorems are coming. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனால் அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா. சின்ன பையனாக இருக்கும்போது பெரிய பையனாகனு ஆசை. இப்போ பெரிய பையனாக இருக்கும்போதே பெரிய பையனாக தான் இருந்திருப்போம். இப்போ பெரிய பையனாகிட்ட இப்போ சின்ன பையனாக இருக்கணும் ஆசை. ஏன்னா இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ கார்ட்டூன் பார்க்க முடியாது, ஃப்ரீயாக சுற்ற முடியாது. இப்போ சின்ன பையன் டிஸ்கவுண்ட் எல்லாம் விடுவாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, 18+ ஆகிட்டோம். ஆமாம், எங்கெல்லாம் சுற்ற போனால் அரை டிக்கெட் அந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல. அது அவ்வளோ இருக்கு. சைல்டுஹுட் அப்போ சுட்டி டிவிலாம் இருக்கும், டோரா பூஜிக்கு வாங்கலாம். பேன் பண்ண போறானா இப்போ? அதான் எப்படி பேன் பண்ணலாமா? யாரை கேட்டோம்? கார்ட்டூன் நெட்வொர்க்கடா. அது போகோ, டிஸ்னி XD, HBO. When we was child, Disney Plus. Now 18+. என்ன பண்றீங்க? வெட்டி அந்த மாதிரி சூத்தின்னு இன்டர்வியூ கொடுத்துட்டா இருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம ஷோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பருவம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, இல்லை இப்போ இருக்க இந்த பருவம் ரொம்ப பிடிச்சிருக்கா? இல்லை, குழந்தையா இருக்கும் போது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் குழந்தையா இருக்கு? அப்போ தான் ஒன்றுமே தெரியாது, இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்குதுல, அதனால அப்போ இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ என்ன உங்களுக்கு எதுவுமே தெரியாது? அப்போ வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன தெரியாது, லவ்னா என்னன்னு தெரியாது, க்ரஷ்னா என்னன்னு தெரியாது, இன்ஃபாக்சுவேஷனா என்னன்னு தெரியாது. பட் இப்போ எல்லாமே தெரியும்ல, அதனால. சரி, ஓகே. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ க்ரஷ்னா என்னது? க்ரஷ்னா வந்து இப்போ ஒரு பையன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அழகாக இருந்தான்னு வச்சுக்கோப்பா, நல்லா இருக்கான், இவன் நம்ம பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லா இருக்கும்ல, அதெல்லாம் அண்ணா அப்படி. குழந்தை பருவமாக இருக்கும்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் சந்தோஷப்பட்டீங்க? என்ன வேணுமோ சாப்பிட கிடைச்சது, எல்லாருமே சாப்பிட கிடைச்சது. இப்போ கிடைக்கலையா? இப்போ என்ன வேணுமோ நான் வாங்குறேன், சம்பளம் செலவு பண்றேன்ல, கையில இருந்து காசு கரையுது, செலவு பண்ண வச்சு இப்போ செலவு பண்றேன், அதான் கஷ்டமா. ஹானஸ்ட் அதேதான். ஓகே, இப்போ உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ வா, கையில இருந்து காசு செலவாகுது. ஓகே. ஏமா எப்பவுமே அது எப்படிமா ஓசியில மங்களம் பாடும்போது தெரியாதுங்க, எல்லாம் நம்மளா பண்ணணும் போது வெக்ஸ் ஆகும்ல, ரொம்ப கஷ்டமா தான். அது ஒண்ணு மட்டும் தான், மற்றபடி ஜாலியாக தான் இருக்கேன். இப்போ இருக்க பருவம் தான். இப்போ இருக்க பருவம் ஏன்? ஏன்னா நமக்கு எப்படி ஒரு பொறுப்புகள் வந்துச்சு, பொறுப்புகள். ஓகே, நிறைய சம்பாதிக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், அதனால பொறுப்புகள் வந்துச்சு. அப்புறம் ஏன்னா சின்ன வயசு குழந்தையா இருக்கும்போது நம்ம எதுவுமே கற்றுக்க முடியாதுங்களா, நிறைய விஷயம் நம்ம நாலு இடத்து போகும்போது நிறைய விஷயம் கற்றுக்குவோம். நம்ம சின்ன குழந்தையாகவே இருந்தால் அது கற்றுக்க முடியாது. அதான்
எனக்கு பெரியவங்கள இந்த வயசு பருவம் தான் எனக்கு பிடிச்சி. குழந்தை பருவம் அது ஒரு சந்தோஷமான தருணம். என்னதான் இருந்தாலும் அதை மிஸ் பண்ணவே முடியாது. இப்போ இருக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் போயின்னு இருக்கு. இப்போ ஹஸ்பண்ட் எப்படி விட்டு தந்து வாழ்றாரா? இப்போ வந்து எப்படி இருந்தாலும் வாழ்ந்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. போய் அதாவது எப்படின்னா சொல்கிறது, நம்ம இஷ்டம் தான். நம்ம பேரண்ட்ஸ் வீட்டில் எல்லாமே நம்ம இஷ்டப்படி தான் இருப்போம். ஹஸ்பண்டுன்னு வரும்போது நம்ம சில விஷயங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ சைல்டுஹுட்டில் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் என்னென்னது? ஆமாம் ஆமாம், நான் யூகேஜி எல்கேஜி படிக்கும் போதெல்லாம் ஸ்கூலில் யூகேஜி எல்கேஜி படிக்கும்போது பாத்ரூம் போயிட்டேன். மிஸ் வேக திட்டினாங்க, ஆயம்மா வந்து கழுவி விட்டாங்க. எவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை அது அப்போ கஷ்டம். இப்போ அது விளையாட்டா ஜாலியாக நம்ம இவ்வளோலாம் அட்டகாசம் பண்ணோமோ. சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க சோதிக்காதீங்கடா என்னைய. சோதிக்காதீங்க.